Next, 7th sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வகுப்படாத, அதாவது 602க்கும் 902க்கும் இடையில இருக்கிற 4ஆல் எது வந்து ஃபோர்த்து டேபிளால் டிவைட் ஆகாதோ அந்த நம்பர்ஸோட சம்மு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சொல்யூஷனுக்கு போகலாம். அப்போது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நாட் டிவிசிபிள் பை 4 இதுதான் நமக்கு தேவை. அதாவது 4ஆல் டிவிசிபிள் ஆகாத அதோட நம்பர்ஸோட சம்மு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஈக்குவல் டு இது எது பண்ணால் கிடைக்கும்? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 மைனஸ் 902வா? அதாவது 602க்கும் 902க்கும் இருக்கிற இடையில இருக்க எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் சம் பண்ணிட்டு மைனஸ் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் 602 to 902 by டிவைடட் பை 4. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு 4ஆல் டிவைட் ஆகாத நாட் டிவிசிபிள் பை 4 அந்த வேல்யூ எனக்கு தேவை. இது எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லா நம்பரையும் சம் பண்ணணும். சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் டிவிசிபிள் பை 4. ஓகேவா? 4 ஆல். ஓகேவா? இதையும் மைனஸ் பண்ணால் எனக்கு மீதி இருக்க என்ன நம்பரு? கண்டிப்பாக அது வந்து நாட் டிவிசிபிள் பை 4 அதோட சம்மு தான். ஸோ எனக்கு இதை கண்டுபிடிச்சா எனக்கு இது கிடைச்சிருமா? ஸோ இதைத்தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போது 602 to 902வா? அப்போ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 6 பிட்வீன்னு கொடுத்துருந்தாலே வந்து ஃபஸ்ட்டு இது நம்ம எடுத்துக்கக்கூடாது, லாஸ்ட் நம்பரே எடுத்துக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்டதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே எடுத்துக்கக்கூடாது, லாஸ்ட்டே எடுத்துக்கக்கூடாது, பிட்வீன்னு கொடுத்துருந்தா. ஸோ நான் வந்து இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 603. அதுலேருந்து எடுத்துகிட்டு லாஸ்ட் நம்பர் என்ன? 601. 602 எடுத்துக்கக்கூடாது. ஸோ 601 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஏடிஎல் கண்டுபிடிக்கலாமா? லாஸ்ட் வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ எல். அப்போ எல் வர ஃபார்முலா எது? அதுதானே. அதை வச்சு நம்ம nth வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ என்னோட 603, டி வந்து என்ன? T2 மைனஸ் T1. ஸோ 604 மைனஸ் 603 ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் என்னோட டி. எல் வந்து 901. இதுதான் என்னோட எல். ஸோ இது இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. அப்போது 901 மைனஸ் 603 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1. அப்போது இதை மைனஸ் பண்ணால் 298 ப்ளஸ் 1. அப்போ என்ன? 299. அப்போ என்னோட n வேல்யூ என்ன? 299. இப்போது சம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ சம் ஆஃப் எஸ் 299. அப்போ n டிவைடட் பை 2 a ப்ளஸ் எல். அப்போ 299 டிவைடட் பை 2 a வேல்யூ 603 ப்ளஸ் எல் வேல்யூ 901 தெரியுமா? அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் 1504. அப்போ 209 டிவைடட் பை 2 இது கேன்சல் ஆகுமா? அப்போ 299 இன்ட்டு 752 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2,24,848. அப்போது சம் ஆஃப் 299ஓட வேல்யூ என்ன? 2,24,848. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு. சும்மா இதுதான் எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் படி என்ன சொன்னேன்? சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4ன்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 602க்கு 902க்கு பிட்வீனில் இருக்க டிவிசிபிள் ஆகிற 4ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸோட எனக்கு கவுண்ட் வேணும், அதாவது சம் வேணும். ஸோ இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
602 எடுத்துக்கிறேன். அப்போது அது வந்து 4th டேபிளில் நான் போடுறேன். அப்போது 1 டைம்ஸ் ஆர் போட்டால் 4 வரும், ரிமைனிங் 2 வரும், 0. நெக்ஸ்ட்டு 0 நான் 2வே இறக்கிக்கிறேன். அப்போ 5 எவ்வளோ டைம்ஸ் போட்டால் 50 டைம்ஸ் போட்டால் 200 வரும். ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? ஸோ இது என்னோட ரிமைனிங். இப்போது ரிமைனிங் என்ன பண்ணுறேன்? 602ல் ப்ளஸ் 2 ஆட் பண்ணினா 604 கிடைக்குமா? இதுதான் என்னோட இந்த வேல்யூ. 604ங்கிறது டிவிசிபிள் வே 4 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வேல்யூ. நெக்ஸ்ட்டு 902க்கு நான் போடுறேன். அப்போ 904 4th டேபிளில் போடுறேன். அப்போ 2 × 4 8 டைம்ஸு. அப்போ ரிமைனிங் 10. எகைன் 2 டைம்ஸ் போட்டால் 8, எகைன் 2. அப்போ 2 20, ரிமைனிங் 2 கிடைக்கும். திஸ் இஸ் அவர் ரிமைண்டர். இது என்ன பண்ணுறேன்? 902வை லாஸ்ட் நம்பர் தான், ஸோ மைனஸ் பண்ணுறேன். அதே ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ரிமைண்டர் கூட ப்ளஸ் பண்ணணும், லாஸ்ட் நம்பர் வந்து ரிமைண்டர் கூட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்னோட லாஸ்ட் டேர்ம் கிடச்சிரும், 900 கிடச்சிரும். ஸோ இப்போ என்னோட ஏ கிடச்சிருச்சு, என்னோட லாஸ்ட் டேர்ம் கிடச்சிருச்சு, என்னோட டி என்ன 4. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n = L - A / t + 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது 900 - 604 / 4 + 1 போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 296 / 4 + 1 கிடைக்குமா? ப்ளஸ் 1 கிடைக்குமா? அப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் 74. அப்போ 74 + 1 = 75. அப்போ என்னோட n வேல்யூ என்ன? 75 கிடச்சிச்சு. அப்போ S75 கண்டுபிடிச்சா இதை வந்து n / 2 A + L சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 75 / 2 A வேல்யூ 604, L வேல்யூ 900. அப்போ = 75 / 2 இன்ட்டு இதே ப்ளஸ் பண்ணால் 1504. அப்போ இதே சிம்பிள் பண்ணால் 752. அப்போ 75 × 752 என்ன? 56,400. என்னோட S75யோட வேல்யூ 56,400. இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுபடி ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ மைனஸ் பண்ணால் எனக்கு டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸோட கவுண்ட்டு சம்மு கிடச்சிருமா? அதுதான் பண்ண போகிறேன். அப்போ 2,24,848 மைனஸ் 56,400. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1,68,448. இதுதான் என்னோட, அதாவது கொஸ்டின் என்ன? கொஸ்டின் என்ன? 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸோட சம்மு வந்து 1,68,448. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நாம் கண்டுபிடிச்சாச்சு.